வணக்கம். ஏப்ரல் 28, 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் நம்பர்ஸை நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். இந்த அனாலிசிஸ் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். எவ்வித வழவழப்பும் இல்லாம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு டேட்டாவும் மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு காமிக்கிற ஒரு சூப்பரான க்ளூ. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 263 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு டேட்டா நமக்கு காட்டுற ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் இதுதான். ஏதோ சாதாரணமா மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போறது இல்லைங்க. ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. இந்த 263 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை மார்க்கெட் எப்படி ரீச் பண்ணும், அதை பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். இந்த ஒரு நம்பர் உங்களை எக்ஸைட் பண்ணலன்னா நிஜமா சொல்றேன், வேற எதுவுமே பண்ணாது. டேட்டாவுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் செபி ரெஜிஸ்டர் பண்ண ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த அனாலிசிஸ் முழுக்க நம்ம கத்துக்கிறதுக்காக மட்டுமே. நம்பர்ஸை எப்படி பார்க்கணும், மார்க்கெட் மூவ்மெண்ட்டை லாஜிக்கலா எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாமா? ஓகே, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். ஏப்ரல் 27 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுங்கிற அந்த அடிப்படை டேட்டாவில இருந்து ஆரம்பிக்கலாம். நேத்தைய க்ளோசிங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 24,092ல முடிஞ்சிருக்கு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர் 24,127ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப முக்கியம். ஸ்பாட் விலையை விட ஃபியூச்சர் விலையை அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம அடுத்த கட்ட அனாலிசிஸ்க்கான முதல் படியே. இந்த மேக்ஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா 34 பாயிண்ட்ஸ் பிரீமியம். நாம இப்ப பார்த்த அந்த ஸ்பாட் ஃபியூச்சர் நம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் தான் இந்த 34 பாயிண்ட்ஸ். அதாவது மார்க்கெட் 34 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 34ங்கிறது சாதாரண நம்பர் இல்ல. இதுதான் இன்னைக்கு நம்ம செட்டப்போட மையப்புள்ளி. மார்க்கெட் சென்டிமெண்ட் எவ்வளவு பாசிட்டிவா இருக்குங்கிறது இதை அப்பட்டமா காட்டுது. இப்போ இந்த பிரீமியம் டேட்டாவை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டோட எல்லைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம முடிவு பண்ணலாம். டேட்டா படி பார்த்தோம்னா மார்க்கெட்டோட அப்பர் லிமிட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 24,356. அதே போல கீழ சப்போர்ட் 24,329. சாரி, மாத்தி சொல்லிட்டேன். சப்போர்ட் வந்து 23,829. ஆக இந்த 23,829ல இருந்து 24,356க்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட பெரிய ஆட்டமே இருக்க போகுது. அன்னைக்கு டேக்கான பிளே கிரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுண்டரிஸை வச்சுக்கிட்டு நம்ம வியூகத்தை செட் பண்ணுவோம். நம்ம ஃபோக்கஸ் முழுக்க மே 5 எக்ஸ்பைரி மேல தான். இப்போ 24,050 மற்றும் 24,100 ஆகிய ரெண்டு அட் த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷன் நாம முன்னாடி பார்த்த அந்த 34 பாயிண்ட் பிரீமியத்திலிருந்து தடாலடியா 263 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எகிறுறதுக்கான ஒரு அட்டகாசமான வாய்ப்பு இங்க இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 34ல இருந்து 263க்கு போறது ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்காது. இதுதான் டேட்டா நமக்கு சொல்ற கதை. ஆனா இவ்ளோ பெரிய மூவ்மெண்ட்டை நாம ஹேண்டில் பண்ணும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இந்த 25ங்கிற நம்பரை உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான மினிமம் ஸ்டாப் லாஸ். ஏன்னா 263 பாயிண்ட்ஸுங்கிற அந்த பெரிய டார்கெட்டை நோக்கி நாம போகும்போது நம்மளோட ரிஸ்கை வெறும் 25 பாயிண்ட்ஸா சுருக்கிக்கிறோம். ப்ராஃபிட்டை கணக்கு போடுறதை விட நம்ம ரிஸ்கை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் அப்படிங்கறதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சர். இப்போ நாம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். டேட்டா, ஃபவுண்டரிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஃபைனலா உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு பக்கம் வெறும் 34 பாயிண்ட் பிரீமியம், இன்னொரு பக்கம் 263 பாயிண்ட்டுங்கிற பிரம்மாண்டமான டார்கெட். ஏப்ரல் 28 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுல எந்த பக்கம் பிரேக் ஆகும்? ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேல போகுமா, இல்ல சப்போர்ட்டை நோக்கி கீழே வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?